எங்களின் இந்த புது துவக்கம் என்று சொல்லலாம். ஏன்னா நான் பல்வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சினி ஃபீல்டில் அதை நம்ம சென்னை மக்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது வந்து டெக்னாலஜி ஃபீல்டில் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து மோஸ்ட்லி நம்பர் 1 கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்த பாதை வந்து எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லோரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீல்டு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசியல், 2வது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு வந்து ஆரம்பமே நல்ல கதையாக அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் வந்து ராஜ்மோகன் சார் வந்து பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு முடிச்சு சொன்னார் நம்மால் ராஜ்மோகன் சார். இருந்தாலும் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் மேம் வந்து ஃபுல்லாக கேட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்போயே கையில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட்டாக நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் சொன்னார், நமக்கு பிடிச்ச ஹீரோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த படம் வெளியே வந்தாலும் அவர் இல்லாத ஒரு படமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்போது பேசிக்காக எனக்கு அவர் யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சின்ன அந்த விஷயத்துலையுமே அவருடைய அந்த முகபாவனையிலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிவிட்டு போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு போகிறாள். அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த நாளே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கதை சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் எனக்கு ஓகே தான் சார், 100% வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார். எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டு உட்காந்து பேசிவிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கம்பெனிக்கு வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டுக்கு வந்துருப்பார் போல். டைரெக்டாக வந்து பார்த்தா இதுக்காக வரல, ஷூட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், ஓரல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தோடனே டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷன்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நியூன்றனால அவங்கள்ட்ட எல்லா பொறுப்புமே கொடுத்துட்டேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேம் நம்ம
மஹி மேமை சூஸ் பண்ணாங்க. ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேமை சூஸ் பண்ணது மேம் எங்கள் வீட்டுக்காரம்மா தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி. மேம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சார் இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு, அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம். நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இமான் சார் வந்து பார்த்திங்கன்னா இது ஹீரோயினை பார்த்தாரா இல்லை விஷுவல்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவருடைய அந்த இசையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான லவ்வுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் முடித்த தம்பதிக்கும் சரி, இப்போ நம்மளே பார்த்தோம் காதல் தம்பதிக்கும், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் நல்ல சாங் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் எழுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி படத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய மேடை மாதிரி இருக்குது. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி, எல்லோரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டை திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண. அப்படி அது எப்படின்னா வந்து நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். நான் கூப்பிட்டு சொல்லுவேன் அடுத்த வாரம் பார்த்தேன் அப்படின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான். வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுருப்பான். நான் தான் அடுத்த வாரம் வர சொன்னேன்ல. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட்டு திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட்டு திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியனு, தாசன்னு, மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவர் என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அருவி மதன், இப்போ சொன்ன அந்த அருவி படம் சொல்லவே வேண்டாம். அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலேயும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ எப்படி யோகி பாபுவோ, ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அது மிகச்சரியாக நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு யார், மைனா, எல்லாருமே வந்து சென்றாயன், எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஆட்டோ ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ். வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க.
இந்த படத்தில் வந்து ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு. ஏன்னா ஒரு அந்த அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓ இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதோட டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக வந்து ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல. ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விசஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல் மெலோடிஸ். லவ் யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சுசி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரைட்டர் சேத்துமான். தண்டகாரண்யம் படங்களில் இயக்குனர்களின் கனவுகளுக்கு கை கொடுத்தவர். இந்த படத்திலும் சென்னையில் நாம் பார்த்தும் கவனித்திராத பல பகுதிகளை கதைக்கு ஏற்ற எல்லா துதிக்கிற மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கவிதாக்கா தான் இப்படி மாஸ் பண்றீங்க. தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாண்டியன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்தில் தான் நீங்கள் லான்ச் ஆகிருக்கீங்க. ஒவ்வொரு படத்தோடைய வெற்றி தோல்வி வந்து அது வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அது பிற காரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதுதான் வந்து தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேதா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு நினச்சபடி அது வந்து திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்துலேயும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேறு ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்கார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் முதல்ல பார்த்துட்டு. ஏன்னா அவர் லெனின் பாரதி சாரை வந்து நான் தெரில வேறு தோட்டத்தில் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இருக்க தோட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க பிடிச்சிங்க, எங்கெங்க பிடிச்சிங்க இந்த ஆள் அப்படின்னு உட்காந்து நான் கேட்டேன். அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியாக கடத்துது. அந்த ஒரு ஆத்திரத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமாக அந்த ஒரு ஃபீலிங், இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஃபீலிங் வந்து நிச்சயமாக பார்வையாளனுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு திரைக்கதையாக ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியாக அதை ஸ்க்ரீனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்குது. சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்ருக்காரு. நீ அந்த கதை வச்சுருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேறு ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து
இங்கே ஒரு திரைப்பட இயக்குனராக மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவர் வேற ஒரு பாதிப்பில் அப்படியே இருந்திருப்பார். அவர் அதை வந்து இப்படி ஒரு ஒரு இயக்குனராக மாற்றி அதை பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் சும்மா ஒரு 10,000 ரூபா நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்படி செய்த உங்களுக்கு இதே போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து அதுக்குண்டான பாதையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்கள்கிட்ட இருக்குது, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்டு சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமாக அதை அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களா, அது வந்து அருள் சாருக்கு அது ரொம்ப இயல்பாக வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் உங்கள் மேலே. அது வந்து நீங்கள் என்ன படம் எந்த கதாபாத்திரம் நடித்தாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்குது. அண்ட் மதன் சார் அதை வந்து அதான் நீங்கள் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அந்த உரையாடல் எல்லாமே அப்படி தான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்களில் உயிர்ப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி திரைப்பாடல்களில் வந்து அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழலில் நம்ம பாடல்களில் வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ் அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையாக இருக்குது, அதை பார்க்க வந்து ரொம்ப அலாதையாக இருக்குது. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகாக கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ளே அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் ரசிப்பேன். நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பும் போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1-2 விஷயம் சொல்லுவேன். தவிர மற்றபடி ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு ரசிகனாக தான் அவங்களுடைய பாடல்களை அணுகிறேன் சார். இந்த திரைப்படத்தில் நீங்கள் எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அந்த 4 பாடல்களில் ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரலில் ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டூ கம் ஆன் ஸ்டேஜ், ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யூ டு த ப்ளீஸ். மால்வி சுந்தரேசன் தான் வந்து இந்த சாமி தந்த வரம் என்ற பாடலை வந்து அவங்க குரலில் பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல். அவங்களுடைய குரல் நான் வந்து இன்ஸ்டாவில் தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக இது அமையும் நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்டு இந்த 2 பாடல் தவிர்த்து வேறு இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்குது. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல், அதில் அறிமுகமாக இருக்கிற சிங்கர் ஹிருதய். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆச்சு ஒவ்வொரு இத்தனை வருடங்களில் ஈஸியாக ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டியில் மட்டுமே ஒரு 30 சிங்கர்ஸ் ப்ளஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ அதில் ஹிருதய் ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டேலண்ட். வாழ்த்துக்கள் ஹிருதய், யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு சாங் பிரபஞ்சமே என்னோடிரு அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடலை பாடியிருக்கிற ஃபர்ஹான் நவாஸ் அவர்கள். நான் ஆக்சுவலாக துபாயில் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தபோது இருந்தார். ரொம்ப வசீகரிக்கும் குரல் அவருக்கு. ஸோ அவரும் சூப்பர் சிங்கரில் அப்புறம் கண்டஸ்டண்டாக லேட்டராக வந்தபோது துபாயில் பார்த்த பையன் தானே நீ அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இதுதான் முதல் பாடல். உங்களுக்கு பல மேடைகள் கிடைக்கணும், பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும், எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் அனுகிரகமும் உங்க கூட இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். நன்றி. அண்ட் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ப்ரெஸ்ஸு, மீடியா, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பாருங்கள். நிச்சயமாக இந்த ஸ்கேம், இந்த படம் டீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய யூஎஸ்பியாக பார்க்குறேன். இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு நம்ம வண்டி இல்லாத மக்கள் நீங்கள் வந்து இல்லை, ஒரு 2 வீலர் ஒரு சைக்கிளாச்சும் வந்து இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வெஹிக்கிள்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுது இந்த படம்.
இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கை தாண்டி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், நம்ம வெஹிக்கிள் விஷயத்தில் எவ்வளோ உஷாராக இருக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இந்த படம். அதுக்காக நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து யாரும் சொல்லாமலே வரும். அப்படி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் ப்ராடக்டாக இது வந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேசும் வார்த்தைகளில் உலகை நெய்தவர். எடுத்த படங்களை விட நடிக்கும் படங்கள் நிறைய. மகத்தான பிறப்பை மாணிக்கமாக பேசுவதும் பண்பென்ற மொழியோடு பாசம் சேர்ப்பவரும் தன்னிலை மாறா தனுஷ் ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அப்படியே அந்த கொடியை பற்றி பேசிட்டிங்கன்னா 2 கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். தம்பி, இந்த கொடி 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். அந்த கொடி அதே மாதிரி தனுஷ் ரசிகருக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து எல்லாத்துக்கும் அது போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேர் அதை காரில் மாற்றுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷம் வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். ஏன்னா ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான், செயலாளராக இருந்தவன். அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கே திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்து புதிய மன்றங்கள் திறந்துருப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதில் சில பசங்க காரில் மாட்டுற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி, வணக்கம். என்னென்ன ஒரு புரியல. ஆமாம், இல்லை நாங்கள் அதான். ஆனால் சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணுன்ற ஒரு அடையாளம் தானே அது, இல்லையா? அதனால் இது அமெரிக்கா கொடியிலையும் தான் ஸ்டார் இருக்குது, இல்லையா? எல்லாரும் ஒரு அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு 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 எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றதை நம்ம சொல்கிறது தானே. அதில் வந்து வேற ஒன்றும் இதுதான் அண்ணே, எது எப்போ நடக்குமோ அது நடக்கும்ண்ணே. என்னப்பா எல்லாருக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சா? நன்றி. அடுத்ததாக நான் நான் தாசனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் கை தான் பயங்கர இறுக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம் நாங்கள். அப்புறம் இமானையா உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை, அது என்னென்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நினச்சின்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பார்னா, இந்த ஆள் படம் எடுத்தாங்கிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பா எல்லாரையும் சாட்டையை கொண்டு அடித்து விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அவர் அவ்வளோ சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பார்.
அப்போ நினைப்பேன் இவர் படம் எடுத்தால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரில, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொருத்தர் படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன் ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு. முழுசாக அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலுமகேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அவர் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறையா அவர் தெரியும். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அல்லாதையாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை தனியானா நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து இவர் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவரை சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க வரும்ல. இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் வந்து இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன். எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு. திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரித்த முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசில் அடிக்கடி மலையில் இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதில் வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முட்டி மோதும் போராளி. உணர்ச்சி மானிட பொதுவானது, அது சென்றாயினையும் சென்று சேர்ந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்க, தனக்கு ஒரு படம் கிடைக்க நம்பிக்கையோடு நகரும் நடிகர் சென்றாயன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர்லெட் அம்மா தமிழ்நாடு. இது சூப்பர்லெட் அம்மாவனா தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. நம்ம படத்தில் வந்து இந்த டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும்
ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 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 சீன்லலாம் நான் நிறையாமல் அழுதுட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் பாபண்ணன். படமாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலேன்னு ரொம்ப அற்புதமாக. நான் நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா, படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா, இந்த சோனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரிகமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேன்னு ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சார் வந்து, இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டுலேயே வந்து அப்படியே உருக வச்சிட்டாரு மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லோரும் வந்து சூப்பரு. என் மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த்து, அவ்வளோ பெரிய லென்த்து டைலாக்கு, பெரிய லென்த்து, இவ்வளோ பெரிய லென்த்து, அப்படியே சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போகிறாருங்க மனுஷன். நம்மளே எனக்கு மனுஷன் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டாக ஒரு பொறாமை. அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி ஏற்றம் இறக்கு அப்படி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. பிறகு நம்ம கவிஞர் மதன் சார், ஏன் மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பரு, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டேன், ஐயோ தப்பு, நம்ம இங்கே வந்தாலே நடந்துருங்க. அங்கெல்லாம் உட்காரணும், ரிலாக்ஸாக இருந்தேன். நான் நிறையா பேசணும் தான் வந்தேன். எங்கள் அக்கா கவிதா அக்கா வந்து, சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு. நான் சொன்ன டைலாக்கு தான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பூனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார், சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடியே கொட்ட போகுது. உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. மூட்டைன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் காசு கொட்ட போகுதுன்னா எப்படி? அது எனக்கு தனங்கி தக்குன்னு ஆகி போச்சு. அடுத்ததாக சாக்கு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னது. வரும் இல்லைங்களா? சரி, அது நல்லா சூட் கேஸு பெட்டிலாம் கூட எடுத்துட்டு போகலாமே. அதெல்லாம் ஓல்டு, சாக்கு மூட்டை தான் புதுசு. ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், சிறிய எறும்புக்கும் அது வாழும் பகுதியே உலகம். அப்படி ஒரு அழகான கதாபாத்திரம், சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் பெருமையோடு ஏற்று நடிக்கும் அம்மா நடிகையாக இந்த படத்தில் வாழ்ந்திருக்கும் சௌந்தர்யா அவர்களை பேச அழைக்கிறோம். அர்ஜுனன் பேர் 10 படத்தில் அறிமுகமாகும் கதை நாயகி அனாமிகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐம் நாட் அ தமிழியன், ஐம் அ பெங்காலி. பட் நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் பேசுகிறதுக்கு. ஸோ இஃப் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அர்ஜுனன் பேர் 10, the heroine of this movie. My first director sir. Okay. Yeah. Just normal please. Okay. So my director sir, Rajmohan sir, who this project is dream project for him, and he trusted me in the Tamil business. Okay. So எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட், அண்ட் நீங்கள் எனக்கு நம்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக ப்ரொடியூசர் மேம், thank you for trusting me with this big project, and thank you so much. Yogi Babu sir. I'll tell you in English little event about Yogi Babu sir. He's very reserved.
in first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 2-3 days I got to know he's very childlike. He's very sweet. அப்போது நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாமல் ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஏதோ, பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கற்றுட்டேன். ஆக்சுவலி எப்படி நான் ஆக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போது ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். I'm an observer, so I have observed you and I learnt a lot from you. உங்களுக்கு தெரியாது, பட் தேங்க்யூ சார், யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது ஒரு wrong sentence, but why I'm saying my assistant directors, because நான் செட்டில் வரும்போது ராஜா ஒரே சண்டே ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். ஸோ எனிவே ஐம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அப்படி தான் இருந்துச்சு, பட் ஃப்ரம் த செகண்ட் ஷெட்யூல் we became best friends. எல்லா டைம் எனக்கு எப்படி இது எப்படி பண்ணணுமா எப்படி பண்ணணும் he has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Artvik, hi. Sorry. So he was there supporting me from the first schedule, and he was still there, and I hope this journey will go like so far. You guys will always support me whatever it is. And நான் சொல்கிறேன். அப்போ again it's another event I'm saying, like when 2019, just because I'm not a Tamilian, I don't know, like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸில் புரியாது அந்த டைமில். ஸோ 2019 இமான் சரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக், அந்த டைம் அவங்க அந்த சாங்ஸில் இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த குடமல அது ஒன்று சாங், அது அழகியா சுர், அதெல்லாம் இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்ட்ரோட் in Tamil language with Iman sir song. And நான் சருக்கு மீட் பண்ணும் போதே நான் இது சொல்லவே இல்லை, because I actually waited this stage that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those this awards and everything. I started like looking at all the awards and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually I sort of imagined myself on the time like I'm the heroine of the songs, and I don't know it is my manifestation or whatsoever, but it worked for me and now I am his song heroine. So I feel it is a blessing. Mama character Madan sir, so he helped me out with a lot of, he corrected me with lot of things. Thank you so much, Amma. Thank you so much. It's a personal win for me. Not even one person has acted in cinema, and my movie I'm sharing with Yogi Babu sir. This is a big win. And who else? ஓகே, தேங்க்யூ. ஒரு சாங்கில் யோகி பாபு சார் நீங்களும் பேசிட்டு வந்தீங்களே, என்ன பேசினார் யோகி பாபு சார்? சார் சொல்லுவா ஸோ can I say, sir? So என்னன்னா I told you, no, sir is like bit of and the kind of person. So நம்ம சீன் சொல்லும் போது சார் இது பண்ண மாட்டாங்க. He is not okay with romantic scenes and all, okay? So he'll be like, I'll not do. A kind of, okay. Sorry, sir.
I'll not do. Kind of, he will do that. So my director will be like, Appo, we will not do. In first shot, will not do. He'll be like, I'll not do. So I'll be thinking, இதுதான scene, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. So I'll ask my director. I'll tell. I'll like, sir, என்ன பண்ணலாம் நீங்க பண்ணுங்க. So what? No, I'll be like beating him in the scene itself. So he doesn't know the scene. I'll be like beating him. Come, all this. We will be talking like, come. I want to jump there. I want to do this. So I will be doing all these things. So the scene has to look really beautiful. அதுக்காக தான் நான் வந்து சில இதெல்லாம் நான் பேசுவேன். சார் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கிரிக்கெட்லாம் வேற சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ. எங்களுக்கு ஏதோ கிரிக்கெட்லாம் வேற சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது அந்த ஒரு சாங்ல. லைவ் லைட்டிங்காக தெரிஞ்சது அப்படிலாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது பிரதீப் அவரோட விஷுவல்ஸு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சுசீந்திரன், எஸ்ஆர் பிரபாகரன், லெனின், பாரதி, பிரேம் என்று பேசப்பட்ட இயக்குநர்களின் படைப்புகளில் பங்களித்தவர், டிரைவராக நினைத்தவர், டிரெக்டர் ஆனவர், அடித்தட்டு மக்கள் பிரச்சனைகளை, உணர்ச்சியின் வாழ்க்கையை மக்களுக்கு உறக்கச் சொல்லி இருக்கிறார். களம் புதிது, இந்த கதை புதிது, இவருக்கு இந்த படமும் புதிது. உறுதியான வெற்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களை. வந்திருக்க ப்ரெஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாணி மேம்க்கும் தங்கப்பாணி சாருக்கும் நன்றி. என்னென்னா என்னோடய சொந்த காசை போட்டு நடத்திருந்தால் கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் பிடிச்சிட்டு இன்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வைஸ் அசோசியேட்டாக இருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பாபனாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபா பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோடய வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பித்தது. நான் ராஜபாட்டை படத்தில் அஸ்னேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிகிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்பில் இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடான்னும் போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பித்து தான் இன்றைக்கி அர்ஜுன் பேர் 10 3வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபனா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டு நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபனா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், என்னடா அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவோண்ணே என்ன சொல்லும்போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்லாம் இப்படி ஏமாற்ற மாட்டாங்கடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் 1 ஒன்று பண்ணுறோண்ணே, அது புது கார் வச்சு தானேண்ணே. டேய் நாளைக்கு காலையிலேயே வாடா, என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாடுறா, டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா போகிறாண்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி யோகி பாபனே. அப்புறம் காளிய வேட்டனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரக்கணி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளிய வேட்டனார் தான் லெனின் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு இடத்துல அவரை கேரண்டர், இந்த படத்தில் இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, இந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள்
ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கட் நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கழுத்து பொருள் அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க, அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு எம்ஜிக்கு ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பவன்கிட்ட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தார். இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். உங்களில் ஒரு கேரண்டி கழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்தில் வண்டியை மாற்றி விற்றுருப்போம் வச்சுருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படம் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு ஆளாக பார்த்து சொல்லிடுறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமாக கோபமாயிட்டாங்க. அப்புறம் வேறு ஏதாவது கேரக்டர் இருக்கானாங்க உங்களுக்கு, வேறு எதுவும் கதை இல்லை, வேறு எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீங்கள் தான் உங்கள் படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்கள் இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்பிகி. ஸோ அவங்க வந்து யோகி பாபா வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு ஆனால் கேரக்டரே ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டர் இது வரைக்கும் யாருமே ஒரு சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹீரோனை ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்றே தான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லி வந்தாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறைய இயக்குநர்கள் நிறைய ஹீரோ வளர்த்துட்ருக்கேன் சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபா நான் வந்து அவரே சொல்லுவார் நான் காமெடியன் தான், கதையன் நான் என்னாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவே அவரோட பிஜிஎம் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் யோகி பாபு சார் நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. யோகி பாபு சார் ட்ரை பண்ணுங்க. அவரோட மைக் அவர் வாங்கிட்டு. சென்றாயன் அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லா பேருமே சொல்லுவாங்க இந்த பைக் திருடன்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும்.
அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அது எப்படி ஹீரோவை நாங்கள் சும்மா விட முடியுமா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமை என்பது தேடலில் இல்லை, உங்கள் முயற்சியில் வியர்வையில் இருக்கிறது. அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது. படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும், அவர் மௌனமாக இருந்தால் கதையை முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை, தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10. உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. டேய், நீ எதுக்குறாங்க வந்த முன்னாடி பலா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்ச? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இது வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா? ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை. கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமன் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்ருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன், பழகிட்டுருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோடய லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போது காளி, ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர். சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வரும் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றேன். நித்திலன், இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ பர்மிஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்ரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னுடைய நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப், எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி, கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லோரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போடு அடிச்சுதான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவானன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன்.
2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோடய வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துக்கும்போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேடம், ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு, வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணு. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம், 300 படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார்கிட்ட தான் இன்னும் நடிக்கலை, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கணும். சார், இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்கவுங்க கும்பிட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டுறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால் கடவுளை என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் சிவிட்டு ரிவிட்டுன்ட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது? நான் என்னங்கன்னா நான் எந்த ஃப்ரேமில் நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்றைக்கும். அதனால் லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவும் என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். வேறு என்ன மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த விழா நிறைவுறும். இப்போது யோகி பாபு கதை நாயகன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் ஒரு பெரிய மலர் மாலை அணிவித்து தன்னோட அன்பை செலுத்துவார். அடுத்து ஒரு கேக் கட்டிங் இருக்கு. வித்தியாசமான முறையில் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது. ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா நிகழ்வும் நம்ம நடத்த போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க, அவர் தான் முக்கியம். சாரி, சுந்தரபாண்டி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ பெரிய மாலை லாரி அப்படியே கேக் வெட்டு, அப்படியே போங்க. அர்ஜுனன் பேர் 10 படத்துடைய கதை நாயகனுக்காக இந்த சிறப்பு விஷயங்கள்லாம் நடக்குது. 5 நிமிஷத்துல அந்த விழா நிறைவுறும். டின்னர் சாப்பிட்டு அடுத்து இவ்வளோ க்ளோஸ் தான் தெரியுது எனக்கு. இந்த போஸ்டரோட எடுத்தாங்க. எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒன்றும் ஸ்டோனி இன்னும் கேளுங்க. சோனியில் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுறேன், போகிறீங்களா? முடிக்கட்டும். சென்ட்ரா எனக்கு முதல்ல கொஞ்சம் கேக் எடுத்து கொடுங்க.
கேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். வேறையா மேடம் மேடம் மேடம்னா என்ன பண்றது? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் கிளம்பிடலாம். கேக் அங்க வரும்.